வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அது மட்டும் இல்லாம கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய சஷ்டி திதியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த நாள்ல இன்னும் ஒரு அபூர்வமான சேர்க்கை இருக்குன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இந்த வார்த்தையும் இந்த நம்பரும் இருந்தாலே போதும், உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறும்னே சொல்லலாம். ஒரே ஒரு முறை மட்டும் இத நீங்க எழுதினாலே போதுமானது. அடுத்த நொடியே பணம் நிச்சயமா உங்களை தேடி பறந்து ஓடி வரும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அபரிமிதமான பணவரவை உடனடியா நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம பார்க்கலாம். இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை. இது சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் நம்ம மகாலட்சுமி தாயார். சுக்கிர பகவான் மற்றும் மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ணமான அருள் நமக்கு இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில பண கஷ்டம்ங்கிற பேச்சுக்கு கூட இடம் இருக்காது. அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு சஷ்டி திதி இருக்கு. இந்த சஷ்டி திதி முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய இந்த வளர்பிறை சஷ்டி திதி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான சஷ்டி திதி இருக்கக்கூடிய நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடையறதுக்கு முருகப்பெருமானுக்கு சொல்ல வேண்டிய 4 வரியில இருக்கக்கூடிய தமிழ் மந்திரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே வீடியோல இந்த ஒரு வரி மட்டும் இருந்தாலே போதும், நீங்க நினைச்ச காரியம் உடனடியா நிறைவேறும். அந்த முருகப்பெருமானே நேர்ல வந்து உங்க துயரத்தை போக்குவாருன்னு சொல்லி இன்னொரு பரிகாரமும் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. சரி, அடுத்ததா இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை நமக்கு இருக்கு. இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா 6. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு தேதியும் 6. இன்னைக்கு நமக்கு சஷ்டி திதி. இது முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். முருகப்பெருமானுக்குரிய நம்பரும் 6 தான். 6 முகம் கொண்டவர் முருகப்பெருமான். அறுபடை வீடுகளுக்கு சொந்தக்காரர். 6 கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்டவர் முருகப்பெருமான். 6 தீப்பொறிகள்ல இருந்து சூட்சமமான முறையில அவதரிச்சவர் தான் முருகப்பெருமான். அந்த வகையில 6ங்கிற நம்பர் முருகப்பெருமானுக்கும் உகந்தது. அடுத்ததா இந்த வருஷம் 24. இதுல இருக்கக்கூடிய 2ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 6ங்கிற நம்பர் வருது. அந்த வகையில இன்னைக்கு 6 6 6 6ன்னு 4 6ஓட சேர்க்கை நமக்கு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப விசேஷமான அபூர்வமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட நாள்ல நமக்கு பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும். இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் கை மேல நமக்கு பலன் கிடைக்கும். அந்த வகையில இந்த 6 6 6ங்கிற 4 6ஓட சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாள்ல இத மடிச்சு மறைச்சு வச்சாலே போதும். மடிச்சு வச்ச உங்க கையில எக்கச்சக்கமா பணம் புரளும். இந்த 2025வது வருஷத்துல நீங்க கோடீஸ்வரர் ஆகிறத யாரு நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாதுன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ நாம இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இதுவுமே பணத்தை வசியம் செய்யறதுக்கான அற்புதமான பரிகாரம் தான். நமக்கு உடனடியா கை மேல பலனை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம்னே சொல்லலாம். இந்த பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. நீங்க உங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், டிராவல் பண்ணக்கூடிய சமயத்திலையும் செய்யலாம். அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தும் இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். இந்த பரிகாரம் ஒரு குறிப்பிட்ட நபருக்காக நீங்க செய்ய வேண்டாம்.
பொதுவா உங்க குடும்பத்துக்கு பணவரவு அதிகரிக்கணுங்கிற வேண்டுதலுக்காக நீங்க செய்யுங்க. அதே மாதிரி இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, பண தேவைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்களும் பண கஷ்டம் தீரணும்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த 4-6ங்கிற நம்பரோட சேர்க்கை இருக்கிறனால 6ங்கிற நம்பரோட எனர்ஜி நமக்கு அதிக அளவுல இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு சாயங்காலம் 6:06 இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிங்க. இந்த குறிப்பிட்ட ஒரு நிமிஷத்தை தவற விட்டுட்டீங்க, அப்படி இல்லைன்னா ஒரு நிமிஷம் எல்லாம் இப்படி கரெக்டா பார்த்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்றவங்க இன்னைக்கு சாயங்காலம் 6 மணில இருந்து 6:59 இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க செய்யலாம். இந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்கன்னா இன்னைக்கு நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்ப நான் சொன்ன பெஸ்டான இந்த 3 டைமையும் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல. இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்க தூங்குங்க. இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கையில எழுத வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் தெரிஞ்சுக்க போறோம். அதனால கையில எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். எப்பையும் போல செலவே இல்லாத சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை கால கழுவிக்கோங்க. அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க மொபைல் போன் எல்லாம் சைலண்ட்ல போட்டுக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா 3 முறை உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இது உங்க மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. கோடீஸ்வர யோகம் ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். அதே மாதிரி பண கஷ்டத்தை சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தையையும் நம்பரையும் உங்க இடது கையில சுக்கிரமேடு இருக்கக்கூடிய பகுதியில எழுதிக்கோங்க. நம்ம இடது கையில கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய மேடை தான் நம்ம சுக்கிரமேடுன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல நீங்க எழுத வேண்டிய அந்த வார்த்தையும் நம்பரும் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். கவுண்ட் 2 4. இந்த கவுண்ட்ங்கிற ஸ்விட்ச் வேர்டை பத்தி நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்த பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டுன்னே சொல்லலாம். அதே மாதிரிதான் இந்த 2 4ங்கிற ஏஞ்சல் நம்பரும் நமக்கு அற்புதமான ரிசல்ட்டை நிறைய பேருக்கு கொடுத்திருக்கு. அந்த வகையில இந்த கவுண்ட் 2 4 இது ரெண்டும் சேர்ந்த காம்பினேஷனை இந்த 4-6 சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல நம்ம பயன்படுத்தும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அடுத்த நொடியே மாற்றங்கள் ஏற்படும்னு சொல்லலாம். இந்த வார்த்தையையும் நம்பரையும் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா பணம் உங்களை தேடி வர்ற மாதிரியும் உங்க வீட்டுல கட்டுக்கட்டா பணம் இருக்கிற மாதிரியும் உங்க மனசுக்குள்ள ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. 2-3 நிமிஷம் கூட கற்பனை பண்ணி பார்க்கலாம். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இப்படி நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய இந்த வார்த்தை நீங்க வேலை செய்யும் போது அழிஞ்சிட்டா பரவாயில்ல, அப்படியே விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு உங்க கைகளை நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை நீங்க எழுதி வச்சிருக்கீங்கன்னா காலையில வரைக்கும் அது உங்க கையில அப்படியே இருக்கட்டும். நாளைக்கு காலையில எந்திரிச்சு உங்க முகத்தை வாஷ் பண்ணும் போது உங்க கையையும் சேர்த்து நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.